கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இந்த தினந்தோறும் ஆராதனைக்கும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தினால் நடத்தப்படும் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. தேவனுடைய கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, அதாவது உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் தேவனுடைய நாமத்தை அனுசரிக்கிற அவரை உயர்த்தும்படியாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனுசரிக்கிறோம். இதுல இந்த 2வது ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நம்மளை கூட்டி வந்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் தேவன் நம்மளை நடத்தினார். நல்ல ஜெப பகுதியையும் வசன பகுதியையும் அபிஷேக பகுதியிலும் அந்நிய பாஷையில பேசுகிற பகுதியையும் பாடல் வேலையையும் ஊழியத்திற்கான ஜெப வேலை, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்தது, பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்கள் இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலிலே விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், தன் மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்தை வைத்து அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். குறிப்பாய் இன்றைக்கு காலையிலே கற்பாறையின் எண்ணெய் என்ற தலைப்பின் கீழாக இந்த வசனத்தின் கடைசி பகுதி, கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெய் என்கிற வார்த்தையை வைத்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதிலே கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெய் என்பது அது எதை காட்டுகிறது? அது ஒலிவ மரத்தின் எண்ணெய் என்று நாம் பார்த்தோம். கற்பாறைகளிலும் மலைகளிலும் கடினமான இடங்களிலும் இந்த ஒலிவ மரம் வளரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதுக்கு உதாரணமாக நாம் 2 வார்த்தைகள் உதாரணமாய் நாம் பார்த்தோம். ஒன்னு யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தையும், 2வதாக நாம் இன்னொரு வசனத்தையும் நெகேமியா 8:15 வைத்து இது ஒலிவ மரத்தின் எண்ணெயை காண்பிக்கிறது என்பதை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஒலிவ மரத்தின் எண்ணெயினால் அல்லது ஒலிவ மரத்தின் எண்ணெயை உண்ண பண்ணுகிறார் என்றால், நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால் அதனோடு கூட என்ன வருகிறது, அல்லது ஒலிவ மரத்தின் எண்ணெயினால் என்ன நடக்கிறது என்று சொல்லி 3 காரியங்கள் என்று நான் சொன்னேன். அதுல 2 காரியங்களை காலையிலே நாம் தியானித்தோம். முதலாவது ஒலிவ மரத்து எண்ணெய் அல்லது ஒலிவ எண்ணெய் என்பது எப்பொழுதும் அக்கினியை எரிய செய்கிற தேவனுடைய சந்நிதியில் காணப்படுகிற குத்துவிளக்குல இருக்கிற எண்ணெய் என்று நாம் பார்த்தோம். அல்லது ஒலிவ எண்ணெய் என்பது, அல்லது ஒரு இடத்துல ஒலிவ எண்ணெய் காணப்பட்டால் அங்கு அனல் மூட்டப்படுவார்கள், தேவனுடைய அக்கினி அங்கு காணப்படும் என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அது எப்பொழுது நம்மளுக்கு கிடைக்கும்? தேவனோடு இரவு நேரங்களிலே, ராக்காலங்களிலே கர்த்தரோடு நாம் உறவாடும் பொழுது அந்த காரியங்கள் நம்மளுக்கு சம்பவிக்கும். நாமும் கர்த்தருக்குள் அனல் ஊட்டப்பட்டு அக்கினி ஜுவாலையாய் மாறி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பலத்த காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியமும் அதுவாய் தான் காணப்பட்டது என்று காலையிலே நாம் பார்த்தோம். அதனோடு தொடர்ச்சியாக 2வதாக இந்த ஒலிவ எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது? அது மன்னாவை காண்பிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 3 விதமான மன்னா. ஒன்னு அறியப்படாத மன்னா, 2வது பிழைப்புக்கான மன்னா, 3வது மறைவான மன்னா. இந்த 3 மன்னாவின் அர்த்தத்தையும் அதனால் வருகிற பலனையும் வைத்து ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். கடைசியா சங்கீதம் 92 10வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் வைத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதிலே கடைசி குறிப்பாகிய 3வது குறிப்பை தான் நாம் இப்பொழுது தியானித்து தேவ சமூகத்திலிருந்து இந்த ஒலிவ எண்ணெயின் அபிஷேகத்தையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப 3வதாக இந்த ஒலிவ எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது? அதை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்தை வாசிக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல
கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. இங்க நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த ஒலிவ எண்ணெய் எங்கு காணப்படுகிறது அல்லது எதற்கு பயன்படுகிறது, அல்லது ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? அது சுத்தமாய் செய்யப்படுகிற அபிஷேக தைலத்தை காண்பிக்கிறது. முதலாவது அது அக்கினியை ஊட்டுகிறதாய், அக்கினியாய் எரிய பண்ணுகிறதாய் காட்டுகிறது. இரண்டாவது அது மன்னாவாய் காணப்படுகிறது. மூன்றாவது இந்த ஒலிவ எண்ணெய் எதுவாய் காணப்படுகிறது? அது ஒரு அபிஷேக தைலமாய் காணப்படுகிறது. மற்ற வேதத்திலே இன்னும் அநேக எண்ணெய்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒலிவ எண்ணெய்க்கு மாத்திரமே கர்த்தர் விசேஷித்த ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு விசேஷித்த மகத்துவத்தை வைத்திருக்கார். மற்ற எந்த எண்ணெயும் பயன்படுத்த முடியாது. மற்ற எந்த எண்ணெயும் இந்த இடத்துக்கு வரவும் முடியாது. இது இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய்க்கு மாத்திரமே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப ஒலிவ எண்ணெய் என்பது மூன்றாவதாக எதை காட்டுகிறது? அது ஒரு அபிஷேக தைலத்தை காட்டுகிறது. இந்த அபிஷேக தைலம் தயாரிக்கும் பொழுது அங்கு அநேக காரியங்கள் சேர்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் 23வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சுகந்த வர்க்கங்கள், வெள்ளை போலங்கள், கருவப்பட்டைகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியாக அங்கு ஒலிவ எண்ணெய் சேர்க்கப்பட்டுதான் அந்த முழு காரியமும் ஒரு முழுமை அடைந்து அது ஒரு அபிஷேக தைலமாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஒலிவ எண்ணெய் என்பது அது ஒரு அபிஷேக தைலம். அதுலயும் விசேஷமாய் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அது சாதாரண அபிஷேக தைலம் அல்ல. அது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கடைசி வார்த்தை 25வது வசனம், யாத்ரா 30:25 சொல்லுது, பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலம் ஆகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுது. எப்படிப்பட்ட அபிஷேக தைலமாம் இது? இது பரிசுத்த அபிஷேக தைலம். இது பரிசுத்த அபிஷேக தைலம். இது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாதாரண அபிஷேக தைலம் அல்ல. இது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 4-5 விதமான அபிஷேக தைலங்கள் இருக்கிறது. அதுல எல்லாவற்றிற்கும் மேலாய் காணப்படுகிற அபிஷேக தைலம் தான் இந்த பரிசுத்த அபிஷேக தைலம். இதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இது தேவனுக்கே உரியது. இது மற்றவர்களுக்கு யாருக்குமே பயன்படுத்தக்கூடாது. இது மகத்துவமானது, விசேஷமானது. அதையும் குறிப்பா இந்த முறைப்படி கூட யாரையும் செய்து பார்க்க கூடாது என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இது எப்படிப்பட்ட அபிஷேக தைலமாய் இருக்கிறது? இது ஒரு பரிசுத்த அபிஷேக தைலமாய் காணப்படுகிறது. சரி, இது ஒரு ஒலிவ எண்ணெய் என்பது அபிஷேக தைலமாய் மாறுகிறது. அந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் பரிசுத்த அபிஷேக தைலமாய் அங்கீகரிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த அபிஷேக தைலத்துல என்னதான் காணப்படுகிறது? அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த அபிஷேக தைலம் வந்தால் என்ன செய்யும்? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த அபிஷேக தைலம் கொடுக்கப்பட்டால் வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அது 3 கிரியைகளை செய்கிறதாய் காணப்படுகிறது இந்த அபிஷேக தைலம். முதலாவதாக அது சுத்திகரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக வேறு விரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக தேவனுக்குரிய தைலமாய் மாற்றப்படுகிறதாய், அல்லது அந்த மனிதனை தேவனுக்குரியவர்களாய் மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. இந்த அபிஷேக தைலம் வந்துட்டு இந்த 3 காரியங்கள் சம்பவிக்கும். முதலாவதாக நாம் பார்த்தோம், அது என்ன செய்கிறது? முதலாவதாக சுத்திகரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது இந்த அபிஷேக தைலம். இந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அப்ப முதலாவது இந்த அபிஷேக தைலம் என்ன செய்கிறது? அது போகிற இடமெல்லாம் பரிசுத்த தைலமாய் அது மாறி அது அங்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது.
தேவனுக்கு உகந்த பரிசுத்தம். அதுவும் எப்படிப்பட்ட பரிசுத்தமாம்? மகா பரிசுத்தமாய் இருக்க முடியும். இந்த தைலம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மகா பரிசுத்தமாய் மாறுகிறார்கள். அதுலயும் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த பொருளையோ அந்த மனிதனையோ யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். எப்படி அந்நிய பாஷை அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட வரம் ஒரு ஊழியக்காரோ ஒரு தேவனுடைய மனுஷனோ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வைத்து கரம் வைக்க ஜெயிக்கும் போது அது அனல் மூட்டப்படுகிறதோ, அது அப்படியே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதே போல இந்த பரிசுத்த தைலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டா முதலாவது அவனை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது அவனை மகா பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுகிறது. அவனை மகா பரிசுத்தவனாய் மாற்றின உடனே அவனை தொடுகிற எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்மளோடு உறவாடுகிற நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளோடு வேலை செய்கிற நம்மளுடைய கொலீக்ஸ், நம்மளோடு ஊழியம் செய்கிற உடன் ஊழியக்காரர்கள், அல்லது நம்ம சபைக்கு நம்ம ஜெபத்திற்கு வருகிற ஜெப வீரர்கள், விசுவாசிகள், அவர்கள் நம்மளோட ஐக்கியம் வைத்திருக்கிறதுனால அவங்க ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? அவர்கள் நம்மளை தொட்டபடியினால் அவர்கள் கர்த்தருக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்களா? அவர்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களா? அவர்கள் தேவனுக்கென்று மகா பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்களா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நம்ம உலகத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், பழமொழியை சொல்லுவார்கள், சரியா எனக்கு தெரியவில்லை, பட் பேச்சு வழக்கில் நான் கேள்விப்பட்டது, உன் நண்பன் யார் என்பதை சொல், நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அது உலகத்தின்படி சொல்லுகிறது, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. நம்மளோடு இருக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கணும்னா அவங்க கர்த்தருக்குள் இருக்கிறாங்களா என்பதை நாம் பார்க்கணும்னா முதலாவது நாம கர்த்தருக்குள் இருக்கிறவர்களா இருக்கணும். நாம இந்த அபிஷேகத்தின் தைலத்தை பெற்றவர்களாய் காணப்படணும். நம்முடைய ஜீவியம் அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வருகிற ஜீவியமாய் காணப்படணும்னா இந்த அபிஷேக தைலம் நம்முடைய ஜீவியத்துல கொடுக்கப்படும் பொழுது நம்மளை தொடுகிற யாராய் இருந்தாலும் சரி அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுவார்கள். அவர்கள் விபச்சாரிகளாய் இருக்கலாம், வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கலாம், பாவம் செய்கிறவர்களாய் இருக்கலாம், புரட்டு பேசுகிறவர்களாய் இருக்கலாம், அநியாய வட்டிக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி அவர்கள் நம்மளோடு ஐக்கியம் வைக்கிறது நிமித்தமாய் அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்ப யோசித்து பாருங்க, எத்தனை வருடம் நம்மளோடு எத்தனை மனிதர்கள் காணப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஆண்டுகள் அவர்கள் நம்மளோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? அதை நம்மளிடத்துலதான் கர்த்தர் கணக்கு கேட்பார். அது நான் சொல்லவில்லை, வேதம் அதைத்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சாதாரண குத்துவலக்குக்கும் தொட்டிக்குமே தேவன் இந்த மகா பரிசுத்தத்தை கொடுத்து அதை தொடுக்கிற எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்னா அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் உருவாக்கப்பட்ட நமக்கு எம்மேற்பட்ட மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண தொட்டிக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மளுக்கு கொடுத்திருக்க மாட்டாரா? அப்ப நம்முடைய ஜீவியம் அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிறதாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், அவர் கற்பாறையின் வடியும் எண்ணெயை உங்களுக்கு உண்ண செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்க மூலமாய் நீங்க திருப்தியாகிறது மாத்திரமல்ல, உங்க மூலமாய் அநேகர் கற்பாறையின் எண்ணெயை புசிக்க போகிறார்கள். உங்க மூலமாய் அநேகர் தேவன் பக்கமும் திரும்ப போகிறார்கள். இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்மாவை கூட கர்த்தருக்குள் திருப்ப முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது எவ்வளவுதான் போராடி அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த அபிஷேகத்தின் தைலத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறபடினால் இந்நாள் முதற்கொண்டு நம்மளை தொடுகிற ஒரு யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் சண்டைக்காரர்களாய் இருந்தாலும் சரி, விரோதிகளாய் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை தரிசிக்க போகிறார்கள், தேவனை சொந்த இரட்சகர்களாய் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். என்னுடைய சிறு வயதில் நடந்த காரியம், நான் சின்ன பையனா இருக்கும்போது, அப்போ அநேகமா 5th 6th தான் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்ப எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை, இது டேடி ஷேர் பண்ணியிருப்பாங்க, நானும் அநேகமா ஷேர் பண்ணியிருப்பேன் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க வீட்டுல ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். மார்னிங் 9 o'clock ப்ரேயர் 9 o'clock ப்ரேயர் ஆரம்பிப்போம், 12 o'clock முடியும்.
அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிக்கும். இது டேடி இருக்கும் பொழுதும் சரி, டேடி ஊழியத்துக்கு போயிட்டா மம்மி, நானு, தம்பி 3 பேர் இருப்போம். அல்லது வீட்டிலே மற்ற உதவி செய்கிறவர்கள், ஊழிய பயிற்சி பெறுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அந்த ஜெபத்துல இருப்பார்கள். இது கட்டாயமா ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்குது. இந்த சனிக்கிழமை ஜபத்துலதான் நான் கூடி ஜெபிக்கும் பொழுது, நானு, தம்பி, அம்மா 3 பேரும் கூடி ஜெபிக்கும் பொழுது அம்மா மூலமா தான் நானும் தம்பியும் அபிஷேகப்பட்டோம். எந்த வயசுல? எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும், தம்பிக்கு ஒரு 8 வயசு தான் இருக்கும். அந்த வயசுலயே எங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அபிஷேகத்தை மாத்திரமல்ல, அந்த நாட்கள், அந்த அபிஷேகம் பெற்ற நாள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாயும் தரிசனத்தை பார்க்கிறவர்களாயும் மாறினோம். இதை எதற்காக சொல்லுகிறேன்? பெருமைக்காக நான் சொல்லவில்லை. அவர்களிடத்திலிருந்த கர்த்தருடைய அபிஷேகம் அது எங்கள் மீது வந்தது. நாங்கள் விவரம் அறியாதவர்களாய் இருந்திருக்கலாம். நாங்கள் நல்ல ஜெபித்து ஆண்டவரை எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்கள் மீது இருந்த அபிஷேகத்தை எங்கள் மீது அவர் அப்படியே கொடுத்தார். அவர்களோடு கூடி ஜெபிக்கும் பொழுது, அவர்களோடு கூட காணப்படும் பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பத்தார் இன்றைக்கு அபிஷேகம் பெறவில்லை என்றால், அவர்கள் கர்த்தருடைய அன்பை உணரவில்லை என்றால், இன்னும் நமக்கு அந்த அபிஷேகத்திலே குறைவு காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த அபிஷேகத்தின் தைலத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. இது வியாதியை சுகமாக்குகிற அபிஷேகம் அல்ல, இது அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்புகிற மகா பரிசுத்த அபிஷேக தைலம். அப்ப இந்த தைலம் வரும் பொழுது அது சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப அது எதை சுத்திகரிக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குஷ்டரோகத்தை நீங்கும்படி சுத்திகரிக்கலாம். அந்த அபிஷேக தைலம் எதை சுத்திகரிக்கிறது? குஷ்டரோகம் நீங்கும்படி சுத்திகரிக்கிறது. அதனுடைய ப்ராசஸ் பாருங்க. சுத்திகரிக்கிறது எப்படி ப்ராசஸ்? அதனுடைய ப்ராசஸ் எப்படி சுத்திகரிக்குதா? வசனம் சொல்லுது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அங்கு தேவன் ஆசாரியனுக்கு எப்படியாக சொல்லுகிறார், தன் இடது கையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காது மடலிலும், அவன் வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியின் ரத்தம் பூசுகிற இடத்திலே பூசி. 29வது வசனம் சொல்லுது பாருங்க, தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய தலையின் மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி. இந்த சுத்திகரிப்பு ப்ராசஸ் எப்படி நடக்குது? அவர் அந்த ஆசாரியன் அந்த எண்ணெயை உள்ளங்கையில எடுத்து அது தேவனுடைய சந்நிதியில 7 தரம் தெளிச்சிட்டு மீதி அதை எடுத்து என்ன செய்கிறாராம்? எப்படி சுத்திகரிக்கப்படுகிறார்? முதலாவது அவனுடைய காது மடல், அந்த வலது காதுல இருக்கு பாத்தீங்களா, அந்த காதின் நுனி இருக்குல்லவா, அதிலே முதலாவது வைக்கிறான். 2வது வலது கையின் பெருவிரலிலே வைக்கிறான். 3வது வலது காலின் பெருவிரலிலே வைக்கிறான். 4வது தான் அவனுடைய தலையின் மீது அந்த எண்ணெய் வைக்கப்படுகிறது. இந்த 4 காரியங்களும், குறிப்பா இதுல 4 காரியங்களும் 4 அல்லது 3 விதமான குஷ்டரோகத்தை காட்டுகிறது. முதலாவது காது ஒரு குஷ்டரோகத்தையும், வலது காலும் வலது கையுடைய பெரு விரல்கள் இருக்கு அல்லவா, அது ஒரு குஷ்டரோகத்தையும், 3வது தலையில வைக்கிற எண்ணெய்ங்கிறது அது இன்னொரு குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறது காட்டுகிறது. முதலாவதாக வலது காதின் மடலில் காணப்படுகிற குஷ்டரோகத்துக்கு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே மிரியாமின் குஷ்டரோகத்தை நாம் பார்க்க முடியும். எதற்காக ஃபர்ஸ்ட் தேவன் கர்த்தர் அந்த வலது காதின் மடலை சுத்திகரிக்கிறாராம்? அது மிரியாமின் குஷ்டரோகத்தை சுத்திகரிக்கிறது. மிரியாமினுடைய குஷ்டரோகம் என்ன? மிரியாமுடைய சகோதரனாகிய மோசேயின் மனைவி எத்தியோப்பியா ஸ்திரியா இருந்தபடினால் அவள் மோசையை முறிமுறுத்து, கர்த்தர் மோசை மூலமா தான் பேசுவாரா, எங்கிட்டையும் பேச மாட்டாரா, எங்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி பேசுகிறவளாய் காணப்பட்டாள்.
இங்கு அங்கு அந்த குஷ்டரோகம் எதனால் வந்தது? தன்னுடைய செவியிலே விழுந்த வார்த்தைகளும் தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அநேகருடைய செவியை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. அது தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனுடைய செவியை தீட்டுப்படுத்தினது. ஏனென்றால் மிரியாம் இப்படி பேசினதுனால ஆரோனும் மிரியானோடு சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது முதலாவது இந்த குஷ்டரோகம் எதனால் வருகிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு தீட்டா இருக்கிறபடினால் அதனால் இந்த குஷ்டரோகம் வந்தது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும் பொழுது, அல்லது நாம விரும்பின உயர்வு நம்மளுக்கு வராத பொழுது, அல்லது நம்மளுக்கு முன்பாக இன்னொருத்தவங்களுக்கு அந்த உயர்வு வந்துட்டா, தேவனால் அந்த உயர்வு கொடுக்கப்பட்டுட்டா, ஐயோ நான் நல்லவனா இருந்தேனே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனே, அவன் இப்படி வாழ்ந்துட்டானே, ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இப்படி செய்துட்டாரு, என் மூலமும் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நம்முடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் புறப்படுகிறது அல்லவா, அது தீட்டுப்பட்டவைகளாய் மாறுகிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, அநேகருடைய செவிகளை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? அது தேவனுக்கு உகந்த வார்த்தையா இருக்கா, அல்லது மிரியாமின் வாயின் வார்த்தைகளை போல் காணப்படுகிறதா? அது அநேகருடைய காதுகளை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கா? யோசித்து பாருங்க. மிரியாம் கூடாரத்துக்கு வெளியில இருக்கிறவர், ஆனால் அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மோசையும் போக முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைகிற ஆரோனுடைய செவிகளை கெடுத்து போட்டது. இன்றைக்கு அநேகம் நினைக்கிறோம், என்னுடைய வாயின் புலம்பல்னால என்ன நடந்துற போகுது, அதனால் என்ன நடக்க போகுது, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட, அது நான் தானே புலம்புறேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய செவிகளை சில நேரங்களில் தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. குறிப்பாய் அநேக வைராக்கியம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அது அவர்களை கீழே இழுக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது இந்த அபிஷேக தைலம் எதை சுத்திகரிக்கிறது? வலது காதை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய செவிகளும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் எப்படி இருக்கு என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போம். இந்த குஷ்டரோகம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை வசனம் சொல்லுகிறது. அது என்ன வார்த்தையாம்? குஷ்டரோகம் என்பது அது தீட்டுப்பட்டதை காட்டுகிறது, அல்லது தீட்டுள்ளதாய் மாறுகிறதை காட்டுகிறது. எங்கெல்லாம் குஷ்டரோகம் வந்ததோ அவர்களை தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி பாளையத்துக்கு வெளியே ஒதுக்கி வைக்கிறதை காட்டுகிறது. அப்ப குஷ்டரோகம் என்பது தீட்டுப்பட்டது அல்லது தேவனுடைய சந்நிதியை விட்டு புறம்பே தள்ளப்பட்டதை காட்டுகிறது. இது ஆசாரியனுக்கு வந்தாலும் அவன் பரிசுத்த அப்பத்தை புசிக்க கூடாது, அது வேதமே கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நாம எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நம்மளை அறியாமல் நாம் பேசுகிறோமோ, எப்பெல்லாம் நம்முடைய வார்த்தையில் அநேகருடைய காதுகள் செவிகள் தீட்டுப்படுகிறதோ, நம் தேவனுக்கு புறம்பானவர்களாய் மாறுகிறோம். அப்ப இந்த அபிஷேக தைலம் வரும்போது என்ன செய்து, அது நம்முடைய செவிகளை சுத்தப்படுத்தி நம்மளை கர்த்தர் பக்கம் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதா இந்த அபிஷேக தைலம் எங்க வைக்கப்படுகிறது? பெருவிரல், அதாவது வலது கையும் வலது காலினுடைய பெருவிரலில் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எந்த குஷ்டரோகம் அல்லது எந்த தீட்டை காட்டுகிறது? வேத வசனத்தில் வாசித்தோம் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிற கேயாசின் குஷ்டரோகத்தை காண்பிக்கிறது. கேயாசின் குஷ்டரோகம் முதலாவது. இந்த சுத்திகரிப்பு எதை சுத்திகரிக்கிறது? மிரியாமின் குஷ்டரோகத்தை சுத்திகரிக்கிறது. இரண்டாவது கேயாசின் குஷ்டரோகத்தை இந்த அபிஷேக தைலம் சுத்திகரிக்கிறது. கேயாசினுடைய குஷ்டரோகம் என்ன? தன்னுடைய தரிசனத்தை உணராமல் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஓடினதை காட்டுகிறது. அவன் சுய விருப்பத்தின்படி நாமானுக்கு பின்னாக ஓடி அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதை ஒழித்துக் கொண்டதை காட்டுகிறது. இதை சுருக்கமாய் இன்னொரு வார்த்தையில சொன்னோம் என்றால், தேவனால் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை அறிந்தோம், அதை உணராமல் நம்முடைய சுய ஓட்டத்திலே நாம் ஓடி நமக்குரியதை நாம் செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே தீட்டாய் காணப்படுகிறது.
இந்த மத்தியான வேளையிலே நாம் கேட்கும் போது இது ஒரு கடினமான வார்த்தைகளா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது எல்லாம் நம்ம சரிபடுத்தினா மாத்திரமே நம்முடைய ஜீவியம் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதாயும் நாம மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லும் பொழுது கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இரண்டாவது குஷ்டரோகம் என்ன? அது கால்களிலும் விரல்களிலும் கை விரல்களிலும் வருகிற கேயாசின் குஷ்டரோகம். நம்முடைய பாதங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஓடாமல் வேறொரு பாதையிலே ஓடுகிறது. இங்க என்ன நடக்குது? அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இது வாங்குகிற காலம் அல்ல, நீ போய் நீ உன்னை சுத்திகரிச்சுட்டு நீ பாட்டு கிளம்பி போப்பான்னு சொல்றான். அவன் சுத்திகரிச்சு திரும்பி வந்து சொல்றான். உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? இது வாங்குகிற காலம் அல்ல, நீ போகலாம் என்று சொல்றான். ஆனால் இந்த கேயாஸ் என்ன செய்கிறான்? தீர்க்கதரிசியோடு இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனுடைய அற்புதத்தை உடனே பார்த்தவன். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் அந்த பொருளுக்கு பின்பாக ஓடி தன் தரிசனத்தை மாற்றிக்கொண்டவனாய் காணப்படுகிறான். அவன் நினைத்தான், இந்த காலத்துல என்னுடைய இடத்துல நல்ல போர்வை இல்லை, என் வீட்டுல நல்ல வசதி இல்ல, இந்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஆனா நான் தானே அவரு கீழே கஷ்டப்படுறேன், அவர் போர்வை கேட்கும் போது, அவர் தேவன் கேட்கும் போது நான் தானே கொண்டு வந்து கொடுக்கிறேன், அப்ப நான் போய் அதை தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டா நான் பயன்படுத்த முடியும் என்று யோசித்தான். அவன் தரிசனத்தை விட்டு விலகினவனாய் காணப்பட்டான். அது அவன் கால்கள் தேவனுடைய சித்தத்தை மாறி போனபடினால் அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்தது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கால்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய கரங்கள் எதை நோக்கி ஏந்தி காணப்படுகிறது? அது நம்முடைய சுய நோக்கத்திற்காய் ஓடுகிறதா அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்காய் ஓடுகிறதா? இதில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம், இந்த வார்த்தை, இந்த வசனமானது புறஜாதிகளுக்கு அல்ல, கர்த்தருடைய ஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை. இது தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. அப்ப இன்றைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய பாதங்கள் எதை நோக்கி ஓடுகிறது? நம்முடைய கரங்கள் எதை நோக்கி காணப்படுகிறது? நம்ம கேயாசை போல இருக்கிறோமா? கேயாசை போல நம் குஷ்டரோகம் பெற்றவர்களாய் இருக்கிறோமா? தேவனுக்கு தீட்டாய் காணப்படுகிறதை நாம் பிடித்து கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. நம்முடைய பாதங்கள் இதுவரைக்கும் நம் சுயத்திலே ஓடி, நம்முடைய பிரயாசத்திலே ஓடி 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 இன்னும் பலன் வரவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு அபிஷேக தைலத்தை கொடுக்கிறார். இதுல ஒரு காரியத்தை இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். அநேக ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவர்கள், அநேக தேவை பிள்ளைகள் அநேக நேரம் சோர்வடைகிறது எதுல தெரியுமா? நான் எவ்வளவோ கர்த்தருக்காய் நான் ஓடுகிறேன், எவ்வளவோ நான் கர்த்தருக்காய் பிரசங்கம் பண்ணுகிறேன், எவ்வளவோ பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்றேன், ஆனா ஒருத்தர் கூட அல்லது நான் விருப்பப்படுற அளவுக்கு நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படல. நான் விருப்பப்படுகிற அளவு அநேக பேருக்கு கர்த்தரை என்னை கொண்டு தொடல. நான் விருப்பப்படுகிற அளவு அநேகர் என் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படலை என்று நாம் யோசிக்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊழியம் என்பது அது கர்த்தருடையது, ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. இரண்டாவது, நம்மளிடத்துல அபிஷேக தைலம் இருந்து கர்த்தர் சித்தத்தின்படி ஓடினால் மாத்திரமே அங்கு தேவன் அவர்களுடைய இருதயத்தை திறப்பார், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை அங்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இது கேயாசின் குஷ்டரோகம், அது கைகளிலும் கால்களிலும் காணப்படுகிறது, அதை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். மூன்றாவதாக எதை கர்த்தர் சுத்திகரிக்கிறார்? இந்த அபிஷேக தைலத்தினால் தலையிலே அதை வைத்து நம்மளை சுத்திகரிக்கிறார். தலையிலே வைத்து என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் அது எந்த குஷ்டரோகத்தை காட்டுகிறதாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21 மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். மூன்றாவதா இந்த தலையின் சுத்திகரிப்பை எதை காட்டுகிறது? அது எதை சுத்திகரிக்கிறது?
உசியாவின் குஷ்டரோகத்தை சுத்திகரிக்கிறது. உசியாவின் குஷ்டரோகம், உசியாவினுடைய குஷ்டரோகம் எங்கு காணப்படுகிறது? தலையிலே சுத்திகரிப்பை காணுகிறது. ஏன் கர்த்தர் அதை தலையிலே சுத்திகரிக்கிறார்? உசியாவின் குஷ்டரோகம் எதனால் வந்துச்சா? அந்த 2 நாளாகமோ 26:16 இப்படியாக சொல்லுது பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபம் பிடித்ததின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஏன் கர்த்தர் மூன்றாவதாய் அந்த தலையிலே அந்த அபிஷேக தைலத்தை வைக்கிறாரா? இது உசியாவின் குஷ்டரோகம். உசியா குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? அவனுடைய மன மேட்டிமையினால அவன் தேவனுடைய ஆலயத்திற்குள் தன் தகுதியை மீறி பிரவேசித்ததை காட்டுகிறது. தன் தகுதியை மீறி செய்ததை காட்டுகிறது. இங்க நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாற்றையும் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் எல்லா அபிஷேகத்தையும் கொடுக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சிலரை ராஜாக்களை அபிஷேகித்திருக்கிறார், சிலரை ஆசாரியர்களை அபிஷேகித்திருக்கிறார். இதுல ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கீழே அப்படி கிடையாது. அதை நான் சொல்லல. ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க அபிஷேகம் நல்ல அபிஷேகம், இன்னொன்னு குறைஞ்ச அபிஷேகம், அது கிடையாது. எல்லா அபிஷேகமும் தேவனால் கொடுக்கப்பட்டது, எல்லா அழைப்பும் தேவனால் கொடுக்கப்பட்டது, எல்லா வரங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனா அதனுடைய நோக்கங்கள் வெவ்வேறு. நாம இதுல இருக்கிற நோக்கத்தை கொண்டு போய் அதிலே காண்பித்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுது. இந்த இருக்கிற நோக்கத்தை கொண்டு போய் அதிலே நான் காண்பித்தால் இதுல இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறி போகிறது. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறது அல்ல. ஒவ்வொரு அவரவர்கள் அழைப்புக்கேற்ற கிருபையும் வரங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். இங்கு உசியா என்ன செய்கிறான்? தன் மனம் மேட்டிமையாகி தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையிலே காணப்படுகிறான். அங்கு ஆசாரியன் வந்து சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இதில் நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனாலும் உசியா ராஜா அதை செய்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கேட்கிறார், நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்முடைய எண்ணங்கள் எந்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு? அவர்கள் செய்யறதுனால நானும் செய்யணும் என்று ஓடுகிறோமா? அவர்கள் செய்கிறதுனால் நானும் இதை காண்பிப்பேன் என்று ஓடுகிறோமா? என்னிடத்துல வரங்கள் இல்லையா, தாளந்துகள் இல்லையா, படிப்பு இல்லையா, ஞானம் இல்லையா, என்னிடத்துல நான் கிரியை செய்ய முடியாதா என்று சொல்லி நம்முடைய மனமேட்டி மேலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? எந்த எச்சரிப்பு வந்தாலும் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த எச்சரிப்பு வந்தாலும் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேக தேவ ஜனம் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். அநேகரை குறை சொல்லுகிறவர்களாயும் அநேக ஊழியக்காரர்களே அநேக தேவ பிள்ளைகளை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குறை சொல்லுகிறது எளிதான காரியம். ஆனால் ஒரு மனுஷனையும் கர்த்தர் குறை சொல்லுவதற்கு அழைக்கவே இல்லை. உங்களை கர்த்தர் அவர்களுடைய தப்பை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரா? முழங்கால் போடுங்க, ஜெபிங்க. அல்லது உங்களுக்கு கர்த்தர் அவர்களை குறித்து வெளிப்படுத்துகிறாரா? தேவ வார்த்தை அவர்களிடத்துல போய் சொல்லுங்க. அதற்கு பதிலாக ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நாம் குறை சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறி போகிறது. இங்கு உசியா ராஜா என்ன செய்கிறான்? அவன் ராஜாவாய் அழைக்கப்பட்டிருந்தான். ஆனா அவன் ஆசாரியனுடைய தகுதியை பெற விரும்பினான். அவன் ராஜாவாய் அழைக்கப்பட்டிருந்தான், ஆனால் அவன் ஆசாரியனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள விரும்பினான். அது தேவனால் கொடுக்கப்படாததா இருந்தபடினால் அது அவனுக்கு தீட்டாய் மாறி போனது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுல தான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல நம்மளுடைய சுய ஞானத்திலே நம்மளுடைய சுய பலத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுல தான் நாம் ஓடிக்கிட்டு இருக்கோமா, இல்ல கர்த்தர் நடத்துகிற பாதையில நாம் போகிறோமா, இல்ல நம்மளுடைய சுய பாதையிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் அதுதான். நான் அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கட்டத்துல நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்படி சென்னையில இருந்தேன். சென்னையில 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஃபாஸ்டிங் இருந்து அன்னைக்கு நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். சில நேரங்களில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார், கர்த்தர் முகமுகமாய் பேசினார், எல்லாம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அநேக காரியங்கள் டேடிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை திடீர்னு டேடி வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட அந்த டைரி எல்லாம் எல்லாத்தையும் காமிச்சு. அப்ப டேடி பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு போதகரை குறித்து சொன்னார். ஒரு போதகர் 21 நாள் உபவாசம் இருந்தான். 21 நாளும் கர்த்தர் அவருக்கு வெளிப்படவே இல்லையா.
அப்போ அவர் சொன்னார், அந்த போதகர் சொன்னாராம், நான் போய் இந்த தண்ணியை கொண்டு போய் உள்ள வைப்பேன், உள்ள வச்சு இந்த தண்ணி தீர்ந்து முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி தண்ணி தீர்ந்து முடிஞ்சாலும் நான் உங்களுடைய சமூகத்துல நீர் என்னிடத்துல இருந்து பேசுற வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு வெளியில போக மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாவே உள்ளே இருந்தார். அவர் உள்ள இருந்து அப்படி வைராக்கியமா இருந்தோடனே கர்த்தருக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு வெளிப்பட்ட உடனே அவர் வெளியில வந்து அந்த சொம்பை கொடுத்து தண்ணி கேட்கும் பொழுது அந்த சொம்பை பெற்றவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தூக்கி எறியப்பட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு அப்போ நல்ல தேவனுக்கா எழும்பணும், அப்படி நல்ல ஒரு வாலிப வயசு வைராக்கியம், 40 நாள் இருக்கோம்ல நம்மளும் இருந்துருவோம்னு சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். உடனே நான் என்ன சொன்னேன், நானும் செய்து பார்க்க வரேன். டேடி அப்பயே சொன்னாங்க, இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நடத்துதல் இருக்கு, நீ உனக்கு கொடுத்த நடத்துதல் ஒரு. ஆனாலும் நான் அதை கேட்கல. 3 நாள் நான் இருந்து பார்ப்போம், 3 நாள் கர்த்தர் பேசலன்னு என்ன செய்ய நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்க ஆரம்பித்தேன். 40 நாள் உபவாசத்துல ஏற்கனவே 20 நாள் தாண்டிருச்சு. ஆனா 20 நாள் தாண்டினப்ப கூட எனக்கு சோர்வு தெரியல. கர்த்தரிடத்துல நல்ல பலன் இருந்துச்சு, நல்ல ஒரு சத்துவம் இருந்துச்சு. ஆனா இந்த 3 நாள் தேவ சித்தத்துக்கு மாறாய் நான் உபவாசம் போட்டேன் பாத்தீங்களா, அது அப்படியே என்னுடைய சரீரத்தை ரொம்ப பலவீனமாய் மாற்றினது. அந்த சரீரத்தை பலவீனமாய் மாற்றணும்னா அன்னைக்கு பார்த்து ஒரு தெரிஞ்ச அங்கிள் பார்க்க வந்தாரு. அவரை பார்த்துட்டு உடனே சொன்னாரு, என்ன பிரதர் உங்களுடைய சரீரம் இப்படி சோர்வாயிருச்சுன்னு சொன்னார். நான் கர்த்தரிடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 40 நாள் உபவாசம் இருக்க, யாரும் என்னை சோர்வா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லிதான் இருந்தேன். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு மீறி நான் 3 நாள் உபவாசம் போட்டேன் பாத்தீங்களா, அதுதான் அன்றைக்கு எனக்கு விழுந்த மாற்றமாய் அடியாய் காணப்பட்டது. அப்ப கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அந்த அங்கிள் போன உடனே சொன்னேன், ஆண்டவரே நீ 40 நாள் இருக்க சொன்னேன், 40 நாள் நான் உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல எப்படி இருக்கணுமோ நீ சொன்னபடி நான் இருந்து நான் கடந்து போகிறேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பியும் தேவன் பலத்தை கொடுத்தார். 40 நாள் அந்த உபவாசத்தை முடிக்க கொடுத்தார். இது எதற்காக சொல்லுகிறேன், தேவனால் கொடுக்கப்பட்ட பாதையிலே நாம் ஓடும் பொழுது அது கர்த்தரினால் நியமிக்கப்பட்டபடியினால் கர்த்தர் நடத்துவார். அது கர்த்தருடைய சமூகத்திலே பிரியமாய் காணப்படும். அது தேவனுடைய சமூகத்திலே தீட்டாய் மாறாது. ஆனால் அதற்கு பதிலாய் மற்ற ஊழியக்காரர்களையோ மற்றவர்களையோ நம்ம பார்த்துட்டு அவர்கள் செய்யறாங்க, அவங்க வல்லமையை செய்யறாங்க, நானும் இதை செய்வேன் என்று நாம் செய்தோம் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே தீட்டாய் அமைகிறது. ஏனென்றால் எல்லாருமே தேவனுடைய குமாரர்கள், எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த 3 குஷ்டரோகத்துல எப்படிப்பட்ட குஷ்டரோகத்தில் நாம் காணப்படுகிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இரண்டாவதாக சுருக்கமாய் முடிக்கிறேன். முதலாவது இந்த அபிஷேக தைலம் நம்மளை சுத்திகரிக்கிறது. இரண்டாவது இது வேறு பிரிக்கிறது. வேறு பிரிக்கிறது என்பது யாத்ராகமம் 30:30 நாம் வாசித்தோம் என்றால் இது ஆசாரியனுக்கு மாத்திரம் இந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பன்னா என்ன அர்த்தம், யாரிடத்திலிருந்து இந்த ஆசை இவர்களை வேறு பிரித்தாராம், மனிதர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். 32வது சொல்லுகிறார், மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்க கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது இந்த அபிஷேக தைலம் வந்தால் என்ன செய்கிறது, அது நம்மளை வேறு பிரிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் நம்மளை மாற்றுகிறது. அங்க ஆரோனுக்கும் ஆரோனுடைய சந்ததிக்கு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமே அதை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவதாக இந்த அபிஷேக தைலம் வரும்போது என்ன செய்கிறது, அது தேவனுக்குரியவர்களாய் மாற்றுகிறது. எப்படி தேவனுக்குள்ள மாற்றுகிறதா, வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதே ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபத்திற்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியா சொல்லுகிற கடைசி பகுதி, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. பரிசுத்தமானது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு உதாரணம் சொல்லுது. யாத்ராகமம் 20:8 பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்த நாள். அதை 10வது வசனம் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்ப இந்த தைலம் யாருடைய தைலம், அது கர்த்தருடைய தைலமாய் மாறுகிறது. அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் அபிஷேகத்தை தைலத்தை கொடுக்கிறார் என்றால் உங்களை சுத்திகரிச்சுட்டு அப்படியே விட்டு போறது மாத்திரமல்ல, உங்க மூலமா அநேகரை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தேவன் இனிமேல் வேறு பிரித்தவர்களாய் காணப்பட போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் உங்களை மாற்றுகிறார். குறிப்பாய் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய ஜனம் என்பதை உணர போகிறார்கள்.
தேவனுடைய சந்ததி என்பதை உணரப் போகிறார்கள். உங்கள் பங்கு கர்த்தரிடத்தில் இருக்கு என்பதை உணரப் போகிறார்கள். இந்த மூன்றும் எதை காட்டுகிறது தெரியுமா? சுத்திகரித்தல், வேறு பிரித்தல், தேவனுக்குரியதாய் மாற்றுகிறது. எதை காட்டுகிறது? இது திருத்துவத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. சுத்திகரிக்கிறது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கிறதை காட்டுகிறது. வேறு பிரித்தல் அப்போஸ்தலரின் புத்தகம் 13வது அதிகாரம் பரிசுத்தாவின் நடத்துதலை காட்டுகிறது. அதே மாதிரி தேவனுக்குரியதை எதை காட்டுகிறது? 1 யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி தேவனுக்குரியவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால். அப்ப இந்த அபிஷேக தைலம் என்பது சாதாரண தைலம் அல்ல, அது திருத்துவத்தின் அடையாளம். பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிற திருத்துவத்தின் அடையாளம். இதை நாம் பெற்றுக்கொண்டால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இப்பொழுது எல்லாரும் நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த அபிஷேக தைலத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் கடந்து போக கூடாது. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை எந்த குஷ்டரோகம் இருந்தாலும் இப்பொழுது என்னை சுத்திகரிங்க என்று சொல்லுங்க. முதலாவது அது நம்மளை சுத்திகரிக்கிறது, இரண்டாவது அது நம்மளை வேறுபிரிக்கிறது, மூன்றாவது நம்மளை கர்த்தருக்குரியவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. தேவன் நம்மளை இன்றைக்கு மாற்ற போகிறார். இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுவோமாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் நம் கண்களை மூடுவோமாக. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, ஒன்று அல்லது 2 நிமிடத்துல நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேக தைலத்தை கொடுங்க என்று சொல்லுங்க. பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அபிஷேகத்தின் தைலத்தை குறித்து ஒலிவ எண்ணெயை கொண்டு செய்யப்படுகிறது எங்களுக்கு காண்பித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எந்த குஷ்டரோகமாய் இருந்தாலும் சரி, எந்த சுத்திகரிப்பு அவசியமாய் இருந்தாலும் சரி, இப்பொழுதே சுத்திகரித்த அபிஷேக தைலத்தை நீர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் வல்லமையாய் கிரியை செய்கிறவர்களாய், இவர்களோடு சம்பந்தப்படுகிறவர்கள், தொடுகிறவர்கள் எல்லாரும் உம்மை உணர்வார்களாக, உம்மை காண்பார்கள். குறிப்பாய் ஆண்டவரே, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தையும் ஆண்டவரே அல்ல உமக்குரிய வாழ்க்கையை வாழ உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருவீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.